அதாவது இது வந்து 50வது வருஷம் ரஜினி நடிக்கிறாரு. எவ்ரி படமும் இதை மாதிரி தான் அப்படியே காலில் ஒரு திருவிழா மாதிரி. இன்னைக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு திருவிழா தான் நம்மளை பொறுத்தவரையும். உலகம் ஃபுல்லாக திருவிழா. எவ்வளோ தேட்டரில் ஓடுறது உங்களுக்கே தெரியும். எல்லாம் சிங்கப்பூரில் லீவ் விட்டுருக்காங்க ஆஃபீஸையே. அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு. ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, பழைய படத்தை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இதை தனியாக ரஜினியை ரசிங்க, அவர் ஸ்டைலை ரசிங்க. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு கண்ணை காமிச்சாலே 1000 கோடி 100 கோடி கொடுக்குறாங்கல்ல, அதானே. அவருக்கு ஹீரோ வேண்டாம், வில்லன் வேண்டாம், அவருக்கு எந்த ஸ்டேட்டஸும் வேண்டாம். அவர் வந்தாலே மாசு. அந்த மாதிரி ஒரு மாசு ரொம்ப பிரமாதம். நம்மளுக்கு கிடைக்கிறத ரசிக்கணும். இது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்னை பொறுத்தவரையும் ரஜினி தமிழ் படத்துக்கு கிடைச்சது வரப்பிரசாதம், இந்தியாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். உலகம் நம்மளை பார்க்கறது. இன்னைக்கு எவ்வளவு பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஃபோன் பண்ணா எடுக்கிற அளவுக்கு. அப்போ ஒரு காந்தம் இருக்குல்ல, அவற்றை ஒரு காந்தம் இருக்குல்ல, அந்த காந்தம் தான் இவரை வழிநடத்தாது. பிரமாதமா வரும் படம் தான். நீங்க போய் பாருங்க, அவ்வளவுதான். மாசா போய் பாருங்க. ஒரு சின்ன இது குழந்தைங்க நார்மலா மிஸ் பண்ண மாட்டாங்க ரஜினி படத்தை. இந்த படத்துல ஏ சர்டிபிகேட் 30 வருஷம் 35 வருஷம் பெரிய பிசினஸ் ரிஸ்க். என்ன பண்ற as a businessman, as an auditor, I will tell you very big risk டைரக்டர் எடுத்திருக்காரு. தெரியல, பார்ப்போம் படம், அதை பத்தி பார்ப்போம். பட் நெக்ஸ்ட் படமும் ஐ வாண்ட் ஆல் த சில்ட்ரன், லேடிஸ், குழந்தைங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி அது ஏ இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவரே ஒரு சூப்பர் ஸ்டார். அவருக்கு ஒன்றும் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். மேபி வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ஏ சர்டிஃபிகேட் வராது, அது பார்ப்போம். பட் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மாஸ் ஹீரோ 73 74 வயசுல நடந்து வராருன்னா இந்த மாதிரி ஒரு இருப்பு இருக்குன்னா கிரேட், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி a blockbuster. காசி தேட்டரில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக க்ரௌட் இருக்கு. இங்கே வந்து பார்த்துருக்கேன், ஈவினிங் வருஷம் ஷோவில் புக் பண்ணியிருக்கேன். பட் முதல்ல மக்களை ரசிக்கணும், இந்த கூட்டத்தை ரசிக்கணும், இந்த செலிப்ரேஷன் ரசிக்கணும் பார்க்குறேன். அதெல்லாம் எல்லா தேட்டருக்கும் போயிட்டு இருக்கேன். தேங்க்யூ.